அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விஷு சத்யா. விஷுனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். விஷு அப்படின்னா காய் கனிகள் அறுவடை நாளாகவும் விவசாயம் செழிப்பாக இருக்கணும்னு இந்த டேவை வந்து கேரளாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. துபாயில் என்னோடய ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே மலையாளிஸ் தாங்க. ஸோ நேற்று எங்களுக்கு லஞ்சுக்கு விஷு சத்யா வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். ஒரு பாக்ஸு ஒரு இலை கொடுத்துருந்தாங்க. இதில் மொத்தமாக 24 வெரைட்டிஸ் இருந்ததுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து புளி இஞ்சி, இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. நல்ல புளி இஞ்சி வெல்லம்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அடுத்து மோர். அடுத்து வந்து மட்டர் ரைஸுங்க, நல்லா குண்டு குண்டாக இருந்துச்சு. மட்டர் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வறுத்து அரைச்ச சாம்பார். அடுத்து வந்து மோர் கறி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு பரங்கிக்காய்லாம் சம்திங் ஏதோ பூசணிக்காய் போட்டிருந்தாங்க. பைனாப்பிள் பச்சடி, இது வந்து பைனாப்பிள் பச்சடி. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியல். இது வந்து மாம்பழ புளிச்சேரியாக, மாம்பழம் போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா இருந்தது. இது வந்து ஓலன், பூசணிக்காய்லாம் போட்டு பயிறு போட்டு பண்ணியிருந்தாங்க. இது வந்து இஞ்சி பச்சடி, இஞ்சி கட் பண்ணி போட்டு பண்ணியிருந்தாங்க. இது வந்து கூட்டுக்கறி வந்து வாழைக்காய் பூசணிக்காய் பயிரெலாம் போட்டிருந்தாங்க. இது வந்து லெமன் ஊறுகாய், லெமனா நார்த்தங்காவான்னு தெரியல, இது ஒரு ஊறுகாய். இது வந்து எலிச்சேரிங்க, பயிறு பூசணிக்காய் இருக்குல்ல, எல்லோ கலர் பூசணிக்காய் இருக்குல்ல, அதில் பண்ணியிருந்தாங்க. எலிச்சேரி இதுக்கு பேர். அடுத்து வந்து ரசம், நம்ம ஊர் மாதிரி இல்லைனாலும் ஓரளவு ஓகே தான். அடுத்து வந்து அவியலில் வந்து கேரட் வாழைக்காய் போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பருப்பு பாயாசம், இது வந்து பருப்பு பிரதமன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நெய் பருப்பு நெய் போட்டு வச்சுருந்தாங்க அதுலேயே. நெக்ஸ்ட்டு வந்து பாலாடை பிரதமன், பால் ஊற்றி நல்லா பாயாசம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து இதில் வந்து சிப்ஸு, நேந்திரம் சிப்ஸு, அப்புறம் மோர் மிளகா வச்சுருந்தாங்க. அப்புறம் சக்கரை வெட்டுன்றது ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது. இஞ்சி வெல்லம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சால்ட் பாக்கெட், உப்பு வந்து ஒரு பாக்கெட்டில் சின்ன பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அப்பளம், ஒரு வாழைப்பழம் தாங்க. மொத்தம் 24 டிஷ் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க எங்களோட விஷு சத்யா. ஸோ பார்த்துக்கோங்க, 24 வெரைட்டிஸ் இருந்தது. ஒரு பாக்ஸு வந்து 2 பேர் சாப்பிட்டோம், அதுக்கு மேலே சாப்பிட முடியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.